लगन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है, ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। வணக்கம். எனது பெயர் முத்துக்குமார். நான் ஈரோடு மாவட்டத்திலே தமிழக மாநிலத்திலே பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பு திருப்பூர் சிக்கண்ணா கல்விக் கல்லூரியிலே முடித்தேன். பின்பு எம்ஃபில் பிஹெச்டி முனைவர் பட்டம் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அங்கே வைத்துத்தான் என்னுடைய முதுகலை பட்டம் 2017 வருடத்திலே பெற்றேன். இந்த பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக நான் வழிகாட்டி என்ற நிகழ்ச்சி மூலம் இந்த இந்திய மக்களையும் தமிழ் மக்களையும் சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்னென்ன விவசாய திட்டங்கள் பொதுநல திட்டங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். 2019 ஆண்டில் பதவியேற்ற அவர் அதன் பிறகு நல்ல நல்ல பல திட்டங்களை இந்திய மக்களுக்காக, குறிப்பாக ஏழை மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக தாய்மை திட்டம், பொன்மகள் திட்டம், பொன்மகன் திட்டம், அதாவது செல்வ பொன்மகள், செல்வ பொன்மகன் ஆகிய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். அது இல்லாத வேறு பல விவசாயிகளுக்கான நல்ல நல்ல விஷயங்களை அவர் அறிவித்திருக்கிறார், நடைமுறைப்படுத்தியும் கொண்டிருக்கிறார். அந்த விவசாயத்தினை பற்றி நான் ஏன் பேச விரும்புகின்றேன் என்றால், நான் ஒரு விவசாய ஃபேமிலியில் பிறந்தவன், விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், விவசாயத்தில் ஆர்வமுள்ளவன். அதனால் இந்த விவசாயத்தில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. இதில் நான் பொதுவாக அரக்கு விவசாயத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளன். நான் இந்த ஆராய்ச்சியினை கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கேரள வன ஆராய்ச்சி நிறுவனம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே, இது கேரளாவில் உள்ளது, திருச்சூர் மாவட்டத்திலே உள்ள இந்த நிறுவனத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் 5 ஏக்கர் விளைநிலம், விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு வருடத்திற்கு 6,000 ரூபீஸ், 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது ஒரு தவணையில் இடப்படுவதில்லை. விவசாயிகளுடைய பயனுக்கேற்ப 4 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது 3 தவணைகளாக பிரித்து அவரவர்களுடைய வங்கி கணக்கிலேயே இடப்படுகிறது. விவசாய நிலம் அல்லாது சிறு விவசாயி, குறு விவசாயி, நடுத்தர விவசாயி எல்லாவருக்கும் இந்த பணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு நாம் செய்ய வேண்டியது அடுத்துள்ள விவசாய அலுவலகங்களை நாடுக என்றுள்ளதாகும்.
இரண்டாவதாக ஒரு அருமையான திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த திட்டத்திற்கு வயது வரம்பு 18 முதல் 50 வரை ஆகும். இதற்கு நாம் செலுத்தப்பட வேண்டிய தொகை என்று பார்த்தால் ஒரு வருடத்திற்கு 330 ரூபாய் நாம் பணம் பிரீமிய தொகையாக செலுத்தினால் போது. இந்த திட்டமானது உயிர் காப்பீட்டு திட்டம். இது LIC நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டமாகும். எனவே மக்கள் இந்த 330 ரூபாய் என்ற சிறிய தொகையை செலுத்தி எல்லா மக்களும் ஏழை மக்கள் கூட இதன் மூலம் பயன்பெறலாம் என்பதற்காக இந்த திட்டத்தை நமது பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்ததாக பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா எனப்படுகின்ற என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது ஒரு உயிர் காப்பீட்டு திட்டத்தை போலத்தான். இது விபத்து நமக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டது, அதன் மூலம் உயிர் நீக்கம், அதன் மூலம் உயிர் நீக்கம், நம்மளுடைய கை அல்லது கால் ஏதாவது இழப்பு ஆகியவை ஏற்பட்டால் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இதனுடைய பிரீமிய தொகை என்று பார்த்து கொண்டால் ரூபாய் 12 ரூபாய் ஒரு வருடத்திற்கு நாம் செலுத்தினாலே இது போதுமானது. இதனுடைய வயது வரம்பு என்று நாம் பார்த்து கொண்டால் 18 வயது முதல் 70 வயது வரை உள்ள எல்லாவரும் இந்த திட்டத்தின் மூலம், இந்த சுரக்ஷா பீம யோஜனா திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் மூலமாக அதிகபட்சமாக நமக்கு 2 லட்சம் ரூபாய் வரை 12 ரூபாய் ஒரு வருடத்துக்கு செலுத்தி 2 லட்சம் வரை பெறக்கூடிய இந்த திட்டத்தினை பொதுமக்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். அடுத்ததாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். இதனுடைய வயது வரம்பு 18 முதல் 40 வரை ஆகும். இதன் வருட பிரீமிய தொகை என்று கூறப்பட்டால் 55 ரூபாய் ஆகும். ஒரு வருடத்திற்கு 55 ரூபாய் ஆகும். இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறுவது என்னவென்றால், நாம் அரசு ஊழியர்கள் எப்படி தொழில் அவருடைய ஓய்வு காலங்களில் ஓய்வூதியம் பெறுகிறார்களோ அதுபோலவே நாமும் இந்த 55 ரூபாயை ஒரு வருடத்திற்கு செலுத்தி 60 வருடத்திற்கு பிறகு பென்ஷன் தொகையாக 3000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். இதை நாம் ஒரே தவணையாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காலாண்டு, அரையாண்டு, ஒவ்வொரு மாதமும் எப்படி வேண்டுமென்றாலும் நாம் பிரித்து இந்த பிரீமிய தொகையை அடைத்து பயன்பெற்று கொள்ளலாம். பசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறுவது, நாம் இப்போது விவசாயம் நல்லவருக்கு விவசாயம் செய்கிறோம். முதலில் நமக்கு ஏற்படுகின்ற விவசாயத்தின் மூலம் லாபம் ஏற்படுமா? விவசாயம் செய்யும் பொழுது ஏதாவது இயற்கை சீற்றம் அல்லது பூச்சி தாக்குதல், எப்படி வேண்டும், எந்த வகையான தாக்குதல் வேணுமானாலும் பயிர்களை தாக்கலாம், பயிரிழப்பு ஏற்படலாம். அதற்காக நாம் இந்த திட்டத்தின் மூலம் சேர்ந்து நாம் இழப்பீட்டை பெற முடியும். இப்போ நாம் அந்த பிரீமிய மொத்த பிரீமிய தொகையில் 12% அடைத்தால் போதுமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அல்லாது பிற திட்டங்களான தாய்மை திட்டம், பொன் மகள் சேமிப்பு திட்டம், பொன் மகன் சேமிப்பு திட்டம், தெருவோர வியாபாரிகளுக்கான கடன் திட்டம், படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாது இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம். இது அல்லாது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் KVK கிருஷி விக்யான் கேந்திரா எனப்படக்கூடிய நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தின் மூலம் பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு நேரடியாக அந்த நிறுவனத்தின் மூலம் உள்ள அங்குள்ள அலுவலர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் நேரடியாக சென்று அவர்களுக்கு புதிய விவசாய நுணுக்கங்களையும் புதிய விவசாய கருவிகளையும் விவசாயிகளுக்கு
கொடுத்து செயல்முறை விளக்கம் செய்து மக்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்து வருகிறார்கள் இந்த கேவிகே நிறுவனம். இது எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இந்த கேவிகே நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இது மக்கள் இந்த கேவிகே நிறுவனத்தை அணுகி என்னவெல்லாம் புதுமை உள்ளது என்று அறிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும், செய்து நன்மை பெற வேண்டும். அது இல்லாது இந்த கேவிகே நிறுவனம் மூலம் நமக்கு மீன், பயிர், ஆரோக்கியமான பயிர், விவசாய கருவிகள், நடவு பொருட்கள் இதெல்லாம் கேவிகே நிறுவனம் மூலம் வழங்கப்படுகிறது. இதை மக்கள் அறிந்து நேரடியாக சென்று அதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவைகளை பெற்று விவசாயத்தில் வெற்றி பெற இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நெட்வொர்க் ப்ராஜெக்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் லேக் இன்செக்ட் ஜெனட்டிக் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தேசிய அளவிலான அரக்குப்பூச்சிகளின் இனங்களை பாதுகாத்தல் என்பதுதான் இதனுடைய தமிழ் விளக்கம். இந்த திட்டத்தினுடைய உள்நோக்கம், அதாவது அப்ஜெக்டிவ் என்று கூறுவார்கள், அதனுடைய உள்நோக்கம் என்று பார்த்து கொண்டால் இந்த அரக்குப்பூச்சிகள் எங்கெல்லாம் இயற்கையாகவே பரவி காணப்படுகின்றன என்பது ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், நாம் அவைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆங்காங்கே உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களில் வைத்து உயிருடன் அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது உள்நோக்கமாகும். மூன்றாவது, அவ்வாறு பாதுகாக்கப்பட்ட அந்த உயிரினத்தை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்து அவர்களை இந்த விவசாயத்தை செய்ய ஊக்குவிக்கப்பட வேண்டும். அது இதனுடைய மூன்றாவது நோக்கம். இதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்றால், இது இரண்டாம் நிலை, இது உணவுப் பொருள் அல்ல, இது ஒரு இரண்டாம் நிலை விவசாய பொருளாகும். உணவுப் பொருட்கள் தான் முதல் நிலையில் வரும், இரண்டாம் நிலை விவசாய பொருளாகும். இந்த விவசாயங்களை செய்ய இப்போது நாம் அவர்களுக்கு நேரடியாக சென்று நம்மால் முடிந்தவரை இது மாதிரியான தொலைக்காட்சியினர்கள் நேரடியாக சென்று மக்களுக்கு இந்த கவர்மெண்டினுடைய இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டங்களை பற்றி நோட்டீஸ் மூலமாகவும் சில ஊடகங்கள் மூலமாகவும் நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். இதில் சில மக்கள் ஆர்வம் காட்டினார்கள். அதிலே ஒரு விவசாயி தான் கொளப்பலூர் கிராமத்திலே உள்ள, ஈரோடு மாவட்டத்தில் கொளப்பலூர் கிராமத்திலே உள்ள மஞ்சுளா பார்த்திபன் குடும்ப தம்பதியினர். அவர்கள் இந்த அரக்குப்பூச்சியினை மிக ஆர்வமாக எடுத்துக்கொண்டு முதல் முறையாக, தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக என்னுடைய கைட்லைன்ஸ், என்னுடைய உதவியின் மூலம் அதை மிக வெற்றிகரமாக செய்து முடித்து, எவ்வாறு செடிகள் நடப்பட வேண்டும், எவ்வாறு பிராணிகளை கட்டி வைக்கப்பட வேண்டும் என்ற முறைகளெல்லாம் நாங்கள் செய்து தருகிறோம், உதவி செய்து வருகிறோம். இதற்கான செடிகள் என்று பார்த்து கொண்டால், இயற்கையாகவே காணப்படுகின்ற மரங்கள் என்று பார்த்து கொண்டால் அரச மரம், ஆலமரம், வாகை மரம், இவ்வகையான மரங்களில் இந்த செடி இந்த பிராணிகள் இந்த உயிரினம் காணப்படுகிறது. வேறு எல்லா வகையான மரங்களிலும் இது காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. காரணம் என்னவென்றால் அதற்கான உணவுப் பொருள் கிடைக்காமல் போகலாம். அதனால் இந்த பிராணிகள் அவைகளில் ஒட்டிப்பிடித்து ஒரு ஒட்டுண்ணியாக, பேராசைட் எனப்படக்கூடிய ஒட்டுண்ணியாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை விவசாயிகள் இதே முறையைத்தான் விவசாய நிலத்திலும் பயன்படுத்த வேண்டும். இதை எளிய மரங்கள் என்று பார்த்து கொண்டால் இது 5 வருடம், 6 வருட காலம், 10 வருட காலம் கூட எடுக்கும். இதை எளிமையாக கொண்டு வர ஃப்ளமிஜியா செமிலேட்டா, ஃப்ளமிஜியா மேக்ரோஃபிலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 வகையான செடிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த 2 வகையான செடிகள் புதர் செடி வகையை சார்ந்தது. இவை எளிமையாக 1 வருடத்தில் நாம் இந்த செடியை வளர்த்தெடுக்க முடியும். அதன் பிறகு இந்த அரக்கு பிராணியை அந்த செடிகளின் மீது கட்டி வைத்து, அதில் கட்டி வைக்கப்பட்டால் அது அதில் ஒட்டி பிடித்து கொண்டு தன்னுடைய வாயை ப்ளோயம் எனப்படக்கூடிய ஒரு பகுதியிலே அதன் வாயை ஊடுருவி செலுத்தி அதன் மூலம் அதில் உள்ள நியூட்ரியன்ட் சத்து பொருட்களை உறிஞ்சி எடுத்து அது உயிர் வாழத் தொடங்குகிறது. இதனுடைய லைஃப் ஸ்பேன் எனப்படக்கூடிய வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டால் 6 மாதங்கள் இது நேர காலம் எடுத்துக்கொள்கிறது. இந்த 6 மாதத்தில்
ஆண் பூச்சி பெண் பூச்சி இரண்டு காணப்படுகிறது. இதிலே பார்த்து கொண்டால் பெண் பூச்சி மட்டும்தான் இந்த அரக்கினை உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, அதனை அரக்கினை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உடலில் சுரப்பிகள் காணப்படுகிறது. ஆண் பூச்சிக்கு அங்கே அப்படி ஒரு மிக குறைந்த அளவிலேயே இந்த அரக்கினை உற்பத்தி செய்து அதன் பிறகு பெண் பூச்சியோடு இனம் சேர்ந்து அதன் பிறகு அது தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறது. பெண் பூச்சி தான் அரக்கினை உற்பத்தி செய்து 6 மாத காலம் முடிந்த பிறகு அது தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வயிறு வெடிப்பதன் மூலம் வயிறு பாகம் வெடித்து அதிலிருந்து லார்வே எனப்படுகின்ற முதல் நிலை உயிரி முட்டையிலிருந்து லார்வே எனப்படக்கூடிய அதை சயின்டிஃபிக்கலாக ஒரு அறிவியல் வாயிலாக கூற வேண்டுமென்றால் கிராவலர்ஸ் என்று கூறுவார்கள். அந்த உயிரினம் வெளிப்படும் போது அதைத்தான் நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்துவோம். இது ஒரு வருடத்திற்கு 20 நாட்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய மிக ஒரு சென்சிட்டிவான ஒரு உயிரினமாகும். இந்த உயிரினம் நாம் அந்த சமயத்திலே நாம் அந்த நேரத்திலே நாம் சரியான நேரத்திலே அதை நேரடியாக சென்று கொண்டு வந்து நாம் விவசாயத்திற்கு செய்யவில்லை என்றால் அது இறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால்தான் இந்த அரசாங்கம் இதனை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மிக நுண்ணிய நுணுக்கமுள்ள இந்த விவசாயத்தினை செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது. காரணம் என்னவென்றால் 1950களில் இந்த அரக்குப்பூச்சியினுடைய விவசாயத்தின் மூலம் இந்தியாவிற்கு கிடைத்த அளவு, அதாவது இந்தியாவுக்கு கிடைத்த இந்த அரக்கு பொருள் எத்தனை என்று பார்த்து கொண்டால் 50,000 டன் ஒரு வருடத்திற்கு கிடைத்தது. இப்போது 10,000 டன்னாக குறைந்துள்ளது. காரணம் இது விவசாயிகளுக்கு மிக ஒரு கடினமான விவசாயமாக இருப்பதால் விவசாயிகள் வேறொரு விவசாயத்தை நாடுகிறார்கள். இந்த பாரத பிரதமர் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த நல்ல திட்டம் மூலமாக விவசாயிகள் மட்டுமல்லாது மாணவர்களும் இதன் மூலம் பயன்பெறலாம். அவர்கள் எம்எஸ்சி முதுகலை படிக்கக்கூடியவர்கள் கடைசி 6 மாதங்கள் அவர் ப்ராஜெக்ட் திட்டம் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இவர்கள் இந்த அரக்குப்பூச்சி விவசாயத்திலே அவருக்கான அந்த ப்ராஜெக்ட் 6 மாத காலத்தினுடைய ப்ராஜெக்ட் 3 மாதம் 6 மாதம் என்ற அடிப்படையில் செய்யலாம். அது இல்லாமல் முனைவர் பட்டம் பெற, டாக்டரேட் எனப்படக்கூடிய முனைவர் பட்டம் பெற இந்த ப்ராஜெக்ட் மூலம் இதனை குறித்த ஒரு ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சியினை செய்து முனைவர் பட்டமும் இந்த அரசாங்கத்தினுடைய அருமையான திட்டத்திலே முனைவர் பட்டமும் பெறவும் முடியும். இவர்களுக்கான ஊக்குவிப்பு தொகையும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்கக்கூடிய பண உதவி ஒதுக்கக்கூடிய பணத்திலிருந்தே அவர்கள் பண உதவி பெற்று அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்டத்தினை பெற்றுக்கொள்ளலாம். இது கடந்த 10 வருடங்களாக இந்த திட்டம் இந்த மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் கடந்த 10 வருடங்களாக நடைமுறையில் உள்ளது. அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தில் ஒரு நிறுவனத்திற்கு எடுத்துக்காட்டாக இப்போது நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற கேரளா வன ஆராய்ச்சி நிறுவனத்திலே வருடத்திற்கு 10 ரூபா 10 lakhs வருடத்திற்கு 10 லட்சம் ஒதுக்கியுள்ளது. 10 வருடங்களாக என்று பார்த்து கொண்டால் 1 கோடி பண உதவியினை பெற்று இருக்கிறோம். அதுபோலவே எங்களைப் போல 8 நிறுவனங்களும் 2 சிறிய துணை நிறுவனமும் மொத்தம் 10 நிறுவனம் உள்ளது. ஆகவே ஒரு கணக்கு பார்த்து கொண்டால் 10 கோடிக்கு அதிகமாக பண உதவியினை இந்த மத்திய அரசாங்கம் ஆய்வாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வேண்டி இந்த பணத்தை ஒதுக்கி இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக செய்யப்பட வேண்டும் என்று செய்து வருகிறது. இந்திய நாட்டின் பாரத பிரதமர் ஒதுக்கிய இந்த பல நல்ல திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி நன்றாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.
மை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். இது வந்து மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். வந்து இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண குடிமகனாக நீங்கள் வந்து இந்த அரசுக்கான சில விஷயங்கள், சில ஆலோசனைகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களை இந்த அரசுடைய செயல்படும் விதம், அரசினுடைய திட்டங்கள், இதை பற்றின உங்களுடைய ஆலோசனை தெரிவிக்கணும்னா நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஐடியாஸை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபாரம்ஸ் இதில் கொடுக்குது. உங்களுடைய ஐடியாஸை வந்து விரிவாக எழுதி அதை அப்லோட் பண்ணலாம். இதற்கு பொதுவாக இதனுடைய நோக்கம், இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட நோக்கம் என்னென்னா, குடிமக்களுக்கும் அரசுக்கும் அரசு எந்திரத்துக்கும் நடுவில் அந்த இடைவெளியை குறைப்பது, மக்களோடு நெருங்கி கடைக்கோடி குடிமகனோடும் தொடர்பில் இருப்பது தான் இந்த ஆப்போட பிரதான நோக்கம். அந்த வகையில் அரசு, மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு விதமான திட்டங்கள் கடைக்கோடி குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் வந்து அதை சம்பந்த திட்டங்களை மையப்படுத்தி அந்த திட்டங்களுடைய சாதக பாதகங்கள், அந்த அதனுடைய அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் குறித்து பல்வேறு மக்களுக்கு சொல்றதுக்காக அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் கிடைக்கும். ஒரு வெல்ஃபேர் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பற்றின ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது தவிர இந்த ஆப்பை பயன்படுத்துகிற பயனாளிகள் வந்து அவங்களுடைய பற்றின அரசியல் பற்றிய திட்டங்கள் பற்றின ஒரு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அதுக்கான பரிசு தருவது, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து இதில் செய்கிறாங்க. பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அந்த போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு வந்து அவார்ட் தரப்படுகிறது. அதெல்லாமே இதில் செய்கிறாங்க. இந்த ஆப் வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் NIC வந்து இதை டெவலப் பண்ணது. அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து கிரியேட்டிவ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கிரியேட்டிவ் கார்னரில் உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து உங்களை பற்றின குறிப்போடு சப்மிட் பண்ணலாம். இது நல்ல ஐடியாஸ் இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சகம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும். இந்தியா சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு. இது மத்திய அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சகத்துடைய அதிகாரப்பூர்வ ஒரு செயலி. இது ஒரு அடிப்படை நோக்கம் என்னென்னா, அறிவியலை பரவலாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது. மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அறிவியலை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கும் எல்லா ஆர்வலருக்கு மத்தியில் இதை பரவலாக்குவது, அன்றாட சாமானிய மக்களுக்கு மத்தியில் அறிவியலை பரவலாக்குவது அப்படிங்கிறது அடிப்படை நோக்கம். 2000 ஆண்டுகால இந்தியர்கள் கொடுத்த பங்களிப்புகளை பற்றி ஒவ்வொரு விஷயமும் தொடர்ந்து பேசி அது சம்பந்தமான கண்டென்ட்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீக்லேயும் இந்த வாரத்தினுடைய அறிவியல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு அதிலுடைய முக்கியமான விஷயங்கள் பிக் ஆஃப் த வீக் அப்படி போட்டிருக்காங்க. அறிவியல் துறைகளில் சாதித்த, இன்னும் அது ஒரு மேதமையாக இருக்கிற அவர்களுக்கான கொடுக்கப்படுகிற, அவங்களை ஊக்கப்படுத்த கொடுக்கப்படுகிற அவார்ட்ஸ் பற்றி அந்த விஷயங்கள், அப்புறம் வந்து ஒவ்வொரு அறிவியல் கான்செப்டையும் எடுத்துகிட்டு அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்தியன் சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த என்னென்னலாம் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, அங்கே அவங்கெல்லாம் என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணுறாங்க, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, என்ன ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஸோ அதெல்லாம் தொகுத்தராங்க. ஆடியோ அண்ட் வீடியோ விஷுவல்ஸ், குறிப்பாக தூர்தர்ஷன் சயின்ஸ் சேனலில் வர்ற பழைய ஆர்ச்சிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு துறை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை கீ வேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணணுன்னா அது சம்மந்தமான அத்தனை ஆடியோ அண்ட் வீடியோஸும் கிடைக்கும். தற்சார்பு இந்தியா, அதற்கு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன மாதிரியான அறிவியல் தொழில்நுட்ப கான்செப்ட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனி தொகுப்பு கொடுக்குறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜியை மையப்படுத்தி நிறைய ஒரு விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் தொடர் விஷுவல்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இது வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இன்னும் நிறைய கூடுதல் தகவலை தெரிந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து மாணவர்கள் மட்டும் இல்லை, இந்த துறையில் ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்ட்ராய்டை பயன்படுத்தி நிறைய விஷுவல்ஸ் நிறைய பார்க்க முடியும். அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் நடக்குது, எங்கெல்லாம் நடக்குது, இது இணையத்தில் நடந்தாலும் அதை பற்றின விவரங்களை இங்கே பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதே உங்களுடைய நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க.